வியூவர்ஸ் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். வியூவர்ஸ் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு எல்லாருமே பார்த்தா ரொம்பவே என்ன பண்ணியிருக்கீங்கன்னா சந்தோஷமா உங்க ஆத்துல வந்து கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன். நான் லாஸ்ட் இயர் வீடியோல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிருஷ்ண ஜெயந்தி பத்தி நிறைய விஷயங்கள் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். கிருஷ்ணர் வந்து அஷ்டமி அந்த திதியிலையும் பிறந்தாரு, அட் த சேம் டைம் ரோகிணி நட்சத்திரத்திலையும் பிறந்தாருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சைவ ஆகமப்படி அதை ஃபாலோ பண்றவங்க என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிருஷ்ணாஷ்டமி, அதாவது என்ன பண்ணுவோம்னா கிருஷ்ணன் ஜெயந்தி வந்து அஷ்டமி திதியில வந்து செலிப்ரேஷன் பண்றதுங்கிறது அவளோட வழக்கம். இப்போ வைணவ ஆகமம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரோகிணி நட்சத்திரத்துல அவர் அவதரித்த அந்த நட்சத்திரத்துல தான் என்ன பண்ணுவாங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வந்து ஸ்ரீ ஜெயந்தியா அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செலிப்ரேஷன் பண்றது அப்படிங்கிறது என்ன பண்ணுவா ரொம்பவே வழக்கமா வச்சுட்டு வரா. எப்போதுமே நம்மாத்த பொறுத்தளவு என்ன பண்ணுவோம்னா ஸ்ரீ ஜெயந்தியில தான் என்ன பண்ணுவோம்னா ரோகிணி நட்சத்திரத்துல கிருஷ்ணர் அவதரிச்ச அந்த இதுலதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி நம்ம செலிப்ரேஷன் பண்றது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். இன்னைக்கு கிருஷ்ணரோட அனுகிரகத்தினால நாளைக்கு ஒரு பிசி நிறைய இருக்கனால என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிருஷ்ண ஜெயந்தி வந்து இன்னைக்கு நம்ம கிருஷ்ணாஷ்டமி அப்படின்னு சொல்ல போய் அஷ்டமி திதியிலே என்ன பண்ணிட்டோம்னா செலிப்ரேஷன் பண்றோம். அடுத்து இங்க எப்பவும் பார்த்தாலும் என்ன ஒரு ஃபங்க்ஷனாலும் என்ன பண்ணுவோம், ஆத்து வாசல்ல மாயிட தோரணம் கட்டுறது, அப்புறம் கிருஷ்ணரை இலை பண்ற இடத்துல வந்து படிக்குளம் போடுறது, எந்த ஒரு பகவானை இலை பண்ணாலும் அந்த பண்டிகைக்கு படிக்குளம் போடுறதுங்கிறது ரொம்பவே விசேஷம். அதையும் என்ன பண்ணுவோம்னா மிஸ் பண்ணாம செய்வோம். இப்ப கிருஷ்ண ஜெயந்திங்கிறனால என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கிருஷ்ணரோட பாத சுவரை வந்து என்ன பண்ணிருக்கலாம் பச்சரிசி மாப்போட வந்துட்டு அதுல வந்து என்ன பண்ணிருக்கோம்னா அவர் நடந்து வரா போல வச்சு அவர் வந்து இலை பண்ணிருக்கோம். இன்னைக்கு நம்மாத்து கிருஷ்ணர் ஏற்கனவே தெரியும், அவர் வந்து எங்க இருந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம். ஆண்டாலே அவருக்கு என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துளசி மாலை கொடுத்தா அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். லாஸ்ட் டைம் நான் வீடியோல என்ன பண்ணிருக்கேன்னா அப்லோட் பண்ணிருந்தேன். இப்போ அந்த கிருஷ்ணரை இந்த டைம் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாவும் ட்ரெண்டிங்காவுமே இருக்கட்டும் என்ன பண்ணா நார்த் இந்தியன் ஸ்டைல வந்து கிருஷ்ணருக்கு வந்து தலப்பாக கட்டி அவரை வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வேலை பண்ணிருக்கோம். இந்த கிருஷ்ணருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெயிண்டிங்லாம் ரொம்பவே டல்லாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு காத்தால அவருக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெயிண்டிங்லாம் பண்ணி திரும்பவுமே அதை என்ன பண்ணோம்னா ரீக்ரியேஷன் பண்ணி இன்னைக்கு ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேஷன் பண்ணுவோம். அதே மாதிரியே கிருஷ்ணருக்கு பிடிச்ச முறுக்கு, வெண்ணெய், தயிர் சாதம், அப்புறம் லட்டு, அவல் லட்டு எல்லாமே என்ன பண்ணிருந்தோம் அவருக்கு பிடிச்ச எல்லா பலகார ஐட்டமும் ரெடி பண்ணி கிருஷ்ணருக்கு அப்சர்வ் பண்ணி இதுல ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா கிருஷ்ண ஜெயந்தியில கண்ணன் வந்து தவழ்கின்றி ஒரு குழந்தை அப்படிங்கிறதுனால இந்த ஆத்துக்கு வர குட்டி குட்டி குழந்தைகள் பக்கத்துல இருக்க எல்லா குழந்தைகளையும் கூப்பிட்டு அவ எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு பஜனை பாடி கிருஷ்ணரோட நாம சங்கீர்த்தனம் எல்லாமே பாடி அது மட்டும் இல்லாம அவ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிருஷ்ணருக்கு வந்து ஆரத்தி. இது ரொம்பவே ஸ்பெஷலா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷனால நம்ம என்ன பண்ணுவோம்னா வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா கும்மி அடிக்கிறது, கோலாட்டம் ஆடுறது அப்படிங்கிறது வழக்கம். அந்த வகையில இன்னைக்கு ஆத்துக்கு வந்த குட்டி குட்டி குழந்தைகள் எல்லாமே என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கும்மி அடிச்சு ரொம்பவே கிருஷ்ணரை சந்தோஷமா இந்த கிருஷ்ண ஜெயந்தியில வந்து வழிபடுறேன். ஸோ அந்த கிளிப்பிங்ஸும் சேர்த்து தான் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதில் ஆட் பண்ணிருக்கேன். ஃபைனலா என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தியோட எண்டிங்ல எப்போதும் போல எந்த ஒரு பண்டிகைனாலும் அதை நிறைவு பண்ற விதமா என்ன பண்ணுவோம்னா மங்கள ஆரத்தி இருக்கும். அதையும் இன்னைக்கு குட்டி குட்டி குழந்தைகளே என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மங்கள ஆரத்தி எடுத்து அந்த ஃபங்க்ஷனை வந்து ரொம்பவே என்ன பண்ணா கிராண்டா நிறைவேற்றலாம். ஸோ அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையுமே போய் பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே பகவான் கிருஷ்ணரோட அனுகிரகம் வந்து பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிருக்கேன்னா கிருஷ்ணர் வந்து பிரார்த்தனை பண்ணிருக்கேன். வசுதேவ சுகந்தேவ கம்ச சாணூர மர்தனன் தேவகி பரமானந்தன் கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கண்ணன் வருகின்ற நேரம் தென்றல் கண்டு கொழித்தது பாரும். கண்ணன் வருகின்ற நேரம் கரையோரம் தென்றல் கண்டு கொழித்தது பாரும். கானத்திடை மோனக்குயிலோசை கிணையான தரமான குழலோசை கேளும். போன ஆவி எல்லாம் கூட
சல்ல சலனமிட்டோடும் நதி பாடும் வனம் தங்கி தங்கி சுழன்றாடும். சல்ல சலனமிட்டோடும் நதி பாடும் வனம் தங்கி தங்கி சுழன்றாடும். நல்ல துதி பாடிடும் அடியாரவர் மனமானது எது போல் என துள்ளி துள்ளி குதித்தோடும். புகழ் சொல்லி சொல்லி இசை பாடும். நல்ல துதி பாடிடும் அடியாரவர் மனமானது இது போல் என துள்ளி துள்ளி குதித்தோடும். புகழ் சொல்லி சொல்லி இசை பாடும். புகழ் சொல்லி சொல்லி இசை பாடும். கண்ணன் நகை போலும் முல்லை இணையில்லை என்று கண்டதும் வண்டொன்றும் வல்லை. கண்ணன் நகை போலும் முல்லை இணையில்லை என்று கண்டதும் வண்டொன்றும் வல்லை. இது கனவோ அல்ல நனவோ என கருதாதிர மனமே. இது கனவோ அல்ல நனவோ என கருதாதிர மனமே. ஒரு காலமும் பொய் ஒன்றும் சொல்லி எங்கள் கண்ணன் நன்றி வேறு இல்லை. ஒரு காலமும் பொய் ஒன்றும் சொல்லி எங்கள் கண்ணன் நன்றி வேறு இல்லை. தாழை மடல் நீத்து நோக்கும் முல்லை பார்க்கும் என்ன சௌக்கியமா என்று கேட்கும். தாழை மடல் நீத்து நோக்கும் முல்லை பார்க்கும் என்ன சௌக்கியமா என்று கேட்கும். அடமொழி பேசிட இதுவோ பொழுதெனவோ அது வரும் மாதவன் முத்துமுடியினில் சேர்வோம். அங்கே மெத்த மெத்த பேசி நேர்வோம். அடமொழி பேசிட இதுவோ பொழுதெனவோ அது வரும் மாதவன் முத்துமுடியினில் சேர்வோம். அங்கே மெத்த மெத்த பேசி நேர்வோம். கண்ணன் வருகின்ற நேரம் கரையோரம் தென்றல் கண்டு கொழித்தது பாரும். தென்றல் கண்டு கொழித்தது பாரும். தென்றல் கண்டு கொழித்தது பாரும். மங்களம் பாடிடுவோம். அழகன் அரங்கனை மணந்தவளுக்கு மங்களம் பாடிடுவோம். எட்டு சித்தரின் தோட்டத்தில் தோன்றிய கற்பக கொடியாம் நம் நாடாள். எட்டுவின் பிரியா நாயகி போல பொறுமையின் எல்லை நிலமாடாள். செவிட்டா தமிழில் வேதம் ஓதிய கோதைக்கு ஆரத்தி செய்திடுவோம். நம் கோதைக்கு ஆரத்தி செய்திடுவோம். ஆடி பூரத்து பிறந்தவளுக்கு மங்களம் பாடிடுவோம். அழகன் அரங்கனை மணந்தவளுக்கு மங்களம் பாடிடுவோம். ஆயப்பாடி பெண்களை போல பாவை நோவு செய்தாளாம். ஆயன் கண்ணனை மனமுடிந்திடவே மாசியில் நோன்பு செய்தாளாம். யமுனை துறைவனை பாடிய கோதைக்கு கற்பூர ஆரத்தி செய்திடுவோம். கற்பூர ஆரத்தி செய்திடுவோம். ஆடி பூரத்து பிறந்தவளுக்கு மங்களம் பாடிடுவோம். அழகன் அரங்கனை மணந்தவளுக்கு மங்களம் பாடிடுவோம்.
மேன்மை பெற்றதாம். பாதை சொல்லாத கௌதமி நதியும் கோதாவரி என்ற பெயர் பெற்றதாம். புதுவை கோதை புகழை பாடி முத்தாரத்தியை செய்திடுவோம், முத்தாரத்தியை செய்திடுவோம். ஆடி பூரத்து பிறந்தவளுக்கு மங்களம் பாடிடுவோம். அழகன் அரங்கனை மணந்தவளுக்கு மங்களம் பாடிடுவோம். கையில் கனியன திருப்பாவை புறாங்களோடு இசைத்து நின்றாள். வையகமெல்லாம் தேவகனம் பாட முத்து செல்வனின் கரம் பிடித்தாள். ஐயமின்றி அருள் தரும் கரமுடன் அனைவருக்கும் அவள் வரம் தருவாள். பெற்ற தாய் போல் நம்மை காத்திடுவாள். சௌபாகியலட்சுமிக்கும் அருள் புரிவாள். ஆடி ஹோப் உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே சேர்த்து என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.